So welcome back to Hard Surface Blender Hard Surface Modeling Part 3. ஓகே, இப்போ பிளண்டரில் நீங்கள் கம்ப்ளீட் பிகினராக இருக்கீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் பிளண்டர் இன் தமிழ் அப்படின்ற நேமில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பிளேலிஸ்ட்டை கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிவிட்டு அண்ட் தென் மாடலிங் எசென்ஷியல்ஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் மாடலிங்க்கு தேவையான சில டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அது எல்லாமே ஷார்ட் வீடியோஸாக போட்டிருப்பேன். ஸோ அதையும் கோத்ரூ பண்ணுங்கள். அதை கோத்ரூ பண்ணிவிட்டு அண்ட் தென் ஹார்ட் சர்ஃபேஸ் மாடலிங் பிளேலிஸ்ட்குள்ளே, அதாவது இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே பார்ட் 1 பார்ட் 2, அதாவது ப்ராப் 1 ப்ராப் 2 அப்படின்ற 2 வீடியோஸ் இருக்கும். சேம் டெக்னிக்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு பார்ட் 3 வரும்போது இன்னும் உங்களுக்கு ரிசல்ட் இன்னும் பெட்டராக புரியும். அண்ட் ஃப்ரெண்ட்லி மென்டரோட ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேஜில் நம்ம டெய்லி போகிற போஸ்ட், ரீல்ஸ் அண்ட் வீடியோஸோட ட்ரைலர்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஹார்ட் சர்ஃபேஸ்லையோ ஏதோ ஒரு மாடல், டெக்ஸ்சர், லைட்டிங், ரெண்டரிங்ஸோ எதுவாக இருந்தாலும் அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அதில் பேஸ் பண்ணுங்கள். ஸோ அதை நான் கோத்ரூ பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்ச ரிப்ளை நான் சம்மந்த மெம்பர்ஸ் யார் பேஜை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க கூட ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பார்ட் 3ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மிக்ஸி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா இந்த ரெஃபரன்ஸ் அப்சர்வேஷன். ஸோ இதில் மெயினான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்வேச்சர். இங்கே பாருங்கள், நமக்கு இந்த கர்வேச்சர் நல்லா பெண்ட் ஆகி கரெக்டான ஒரு டிப்பிக்கலான ஒரு ஷேப்பில் இருக்குது. ஸோ இதை கொண்டு வர்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கான டாஸ்க். அண்ட் அதே மெஷ் ஸ்ப்ளிட் ஆகி தனியாக ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்குது, உள்ளே கொஞ்சம் திக்னஸ் இருக்குது. ஸோ இந்த கர்வ் நம்ம கொண்டு வரணும். அண்ட் சேம் இந்த பட்டன் வந்து உள்ளே ப்ரொஜெக்ட் ஆகி இந்த இடத்துல மீட் ஆகிருக்கு. ஸோ பேஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கு நேராக கொஞ்சம் தள்ளி அண்ட் இதுக்கு நேராக கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ பேலன்ஸ் பொசிஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த பொசிஷன், இந்த கர்வேச்சர், இந்த டிப், இது எல்லாமே மேட்ச் பண்ண வேண்டியது நம்மளோட ஒர்க். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டோபாலஜி பிளானிங் பார்ப்போம். ஸோ நான் இப்போ ஓகே ரெஃபரன்ஸை நான் இதை காப்பி பண்ணி ஃபோட்டோஷாப்பில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் டோபாலஜி பிளானிங் பார்க்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எந்தெந்த மெஷஸ் விசிபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைன் போடுங்க. ஸோ அவுட்லைனுக்கு ஒரு மெஷ் இருக்குது, நான் இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். டிஃபைன் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு எட்ஜ் வரும். ஸோ இதை ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு அவுட்லைன் வருது, அண்ட் தென் இங்கே ஒரு அவுட்லைன் வருது. ஸோ இதை கனெக்ட் பண்ண நமக்கு இங்கே ஒரு எட்ஜ் தேவைப்படும். ஸோ டாப் டு பாட்டம் அண்ட் தென் ஃபில்லர்ஸ், இந்த எட்ஜஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எட்ஜ் இங்கே வந்து இப்படி உள்ள மீட் ஆகும். ஸோ சேம் உள்ள. ஸோ இந்த எட்ஜ் வந்து இந்த இடத்துல உள்ள அண்ட் இது உள்ள. ஸோ இதுதான் நம்மளோட இனிஷியலான டோபாலஜி. ஸோ இதை காப்பி பண்ணி நான் பியூர் எஃப்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேரலாக வச்சுட்டு. நெக்ஸ்ட் இதில் ப்ரொபோர்ஷன் அப்சர்வேஷன் எப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இமேஜில் டாப்லேருந்து ஒரு கைட்லைன் எழுத்துட்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. ஸோ இது டாப் அண்ட் தென் இது பாட்டம். சரிங்களா? ஸோ இப்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு ஹைட் நான் வச்சுக்கிறேன். ஸோ ஹைட் அண்ட் வித் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதோட ஹைட் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன் கொடுத்து இதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி இந்த எண்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பார்க்கும்போது இதை விட கொஞ்சம் இது அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம அதே விஷயத்தை இங்கே பிளண்டரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஷிஃப்ட் ஏ கியூப். நான் இப்போ வந்து பவுண்டிங் பாக்ஸ் போடுறேன். ஷிஃப்ட் டி எக்ஸ் கொடுத்துட்டு நான் இந்த கியூபை ஒய் ஆக்சிஸில் -90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணி இங்கே வைக்கிறேன். ஸோ ஜி 2 வெர்டெக்ஸ். ஸோ இதை விட நமக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நான் இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்ராக்சிமேட்டாக. ஸோ ஃப்ரண்ட் வியூவில் இதோட வித் இவ்வளோ இருக்குது அண்ட் ஹைட் இவ்வளோ இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளுடைய மிக்ஸி வரப்போகுது. சரிங்களா? ஸோ சேம் டெப்த். ஸோ RY 90 டிகிரி. இதை இதுக்கு நேராக ஸ்னாப் பண்ணிவிட்டு ஸோ இதோட இது கிடச்சதுக்கப்புறம் ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளுடைய சிலிண்டர், இந்த மிக்ஸி வரப்போகுது. சரிங்களா? ஸோ இதுதான் இதுக்கான பவுண்டிங் பாக்ஸ். பவுண்டிங் பாக்ஸை நான் செகண்ட் லேயரில் போட்டுக்கிறேன். ரெஃபரன்ஸை நான் இங்கே டாக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபைண்டிங் த ப்ராப்பர் பேஸ் மெஷ். ஓகே, ஸோ இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது வந்து சிலிண்ட்ரிக்கலான ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்டார்ட் வித் நம்ம சிலிண்டரில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இல்லை கியூபை நீங்கள் போட்டு எட்ஜை பெவல் பண்ணி அதில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பிளேன் போட்டு கியூபை எக்ஸ்ட்ரூட் பண்ணி அந்த எட்ஜஸை பெவல் பண்ணி சிலிண்டராக மாற்றியும் பண்ணலாம். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம எண்டு வந்து சிலிண்டரில் தான் நிற்கும். ஸோ அதனால் நான் சிலிண்டர்லேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஷிஃப்ட் 2 கொடுத்து செகண்ட் லேயரில் இருக்க பவுண்டிங் பாக்ஸ் ஆன் பண்ணிவிட்டு வெர்டெக்ஸ் ஸ்னாப்பிங் கீழே ஸ்னாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ டாப் வியூலையும் நான் இதை
ஃபிட் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாடல் இதுக்குள்ளே தான் வரப்போகுது. சரிங்களா? பவுண்டிங் பாக்ஸை இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வேல்யூஸ் இல்லாததுனால நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் ஒர்க் பண்ணுறோம். இப்போது இந்த பவுண்டிங் பாக்ஸை நான் வியூ போர்ட் டிஸ்பிளேயில் ஒயர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பவுண்டிங் பாக்ஸ் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லேயரில் நான் இப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் பை ஆங்கிள் கொடுத்தோன்னா எனக்கு இந்த ஹார்டன் எட்ஜஸ்லாம் ஆங்கிள் வைஸ் ஸ்மூத் ஆயிரும். இந்த எட்ஜ் ஸ்மூத் ஆகாது, இது மட்டும் ஸ்மூத் ஆயிரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த கர்வேச்சர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆல்ரெடி டோபாலஜியில் பார்த்துருந்தோம். இந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இங்கே போய் இங்கே இறங்கணுங்கிறதுனால ஸோ அதை நம்ம வந்து டோபாலஜிலேயே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டோபாலஜி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மீடியம் அமௌண்ட் ஆஃப் லூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நடுவில் ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே ஒரு லாட்டிஸ் ஒன்று உள்ளே கொண்டு வரேன். ஸோ இதை ஸ்கேல் பண்ணுங்கள். எடிட் மோட் போய் ஸ்கேல் பண்ணக்கூடாது, ஓவரால் ஸ்கேல் பண்ணி இதை நான் ஃபிட் பண்ணுற மாதிரி அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. அக்யூரேட்டாக வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்ராக்சிமேட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம லாட்டிஸை ஸ்கேல் பண்ணியாச்சு. இப்போ இந்த லாட்டிஸ்க்கு டிவிஷன்ஸ் 2 2 2 இனிஷியலாக 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டபிள்யூ ஆக்சிஸில் மட்டும் நான் ஒரு டிவிஷன் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். அகைன் நவ் லாட்டிஸ் மாடிஃபயர் ஒன்று இங்கே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த லாட்டிஸை நான் இதில் லோட் பண்ணுறேன். ஸோ இனிஷியலி மேலே நம்ம கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கிராஜுவலாக வர வர கொஞ்சம் பெருசாகுது. சரிங்களா? ஸோ அதை நான் இந்த டாப் வெர்டெக்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணி உள்ளே எடிட் பண்ணுறேன். இப்போ டாப்பில் பாருங்கள். அண்ட் தென் மூவ் பண்ணி இந்த கார்னரில் வைக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ஓரளவுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அண்ட் தென் இதை ஓவரால் ஸ்கேல் பண்ணி கொஞ்சம் உள்ளே புஷ் பண்ணுறேன். எட்ஜை நான் கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லாட்டிஸையும் மேலே எடுத்து இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ எண்டு நமக்கு இதுக்குள்ளே இருக்குன்றதுனால இது வெளியே போகக்கூடாது. ஸோ இதுக்குள்ளேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ரிங்கை கொண்டு வர ட்ரை பண்ணணும். சரிங்களா? பவுண்டிங் பாக்ஸ்குள்ளே நம்ம மாடல் இருக்குது. சரிங்களா? ஸோ பவுண்டிங் பாக்ஸோட ஷேப் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இதை பவுண்டிங் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நான் கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கிறேன். லாட்டிஸை மட்டும் நான் எடிட் பண்ணி ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இது பெட்டரான ஒரு ஷேப்பில் இருக்குது. ஸோ இப்போது
ஃபஸ்ட் லேயரில் இருக்க மெஷ்ஷை டூப்ளிகேட் பண்ணி தள்ளி வச்சுட்டு இதை நான் தேர்ட் லேயரில் போட்டுருக்கேன். இப்போது இதை ஒரு பேக்கப் எடுத்து இங்கே தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ Ctrl A விஷுவல் ஜாமெட்ரி டு மெஷ் கொடுத்துட்டு இந்த லேட்டிஸை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ஜாமெட்ரி ப்ராப்பராக கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ கீழே இருக்க மெஷ் இந்த எம்டி ஃபேஸை நான் ஜஸ்ட் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு இ கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி அங்கேயே ப்ளேஸ் பண்ணிவிட்டு Alt S கொடுத்து நான் உள்ளே ஸ்னாப் பண்ணி எடுக்கிறேன். ஸ்னாப் பண்ணி எடுத்து நான் கீழே கொண்டு வரேன். Z ஆக்சிஸில் ஸ்கேல் பண்ணி நான் இதை கீழே வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு மெஷ் வந்துட்டு இதோட ஃப்ளோ இந்த எக்ஸ்ட்ரூடான இந்த ஃப்ளோலேயே கீழே எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த ஃபேஸை நான் கொஞ்சம் உள்ளே ஷ்ரிங்க் பண்ணுறேன். ஒரு லூப் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸை நான் உள்ளே கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ணுறேன். ஷ்ரிங்க் பண்ணிவிட்டு ஸோ ஓகே, இப்போ நம்ம பேரலாக ஒரு பெவல் அண்ட் ஸ்மூத் ஆட் பண்ணிக்கலாம். பெவல் மாடிஃபையர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ப்ராப்பராக பெவல் ஆகாததுனால நம்ம மாடிஃபையரில் வெயிட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஐட்டமில் இதை செலக்ட் பண்ணிட்டு மீன் பெவல் வெயிட் கொடுத்துட்டு வெயிட் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு வந்து நான் வெயிட் கொடுத்துருக்க எட்ஜஸ் எல்லாம் ப்ராப்பராக பெவல் ஆகிருக்கு. ஒரு 2 செக்மெண்ட்ஸ் கொடுத்து நான் இதை ஸ்மூத் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் பாருங்கள், நமக்கு ஷேப் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. கீழே இருக்க மெஷ்ஷை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு இன்சர்ட் கொடுத்து நான் இங்கே டைட் பண்ணிக்கிறேன். இதை டெலீட் பண்ணிவிட்டு நான் இங்கேயும் ஒரு எட்ஜ் பெவல் வெயிட் ஆட் பண்ணி இந்த வெளியே இருக்க லூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எட்ஜ் மோடில் Ctrl E கொடுத்து கிளியர் ஷார்ப் கொடுத்துறேன். Ctrl E கிளியர் ஷார்ப் கொடுத்தனா இது போயிடும். ஸோ இப்போது Ctrl F கிரிட் ஃபில் கொடுக்குறேன். ஸோ கீழே இருக்க மெஷ் வந்து எனக்கு கிரிட் மாதிரி ஃபில் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு டோபாலஜி எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. நான் இங்கே இருக்க கிரிட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் நம்மளோட பேஸான ஒரு மெஷ். நான் இதை டூப்ளிகேட் பண்ணி நம்ம செகண்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கோம் ஷ்ரிங்க் ராப் மாடிஃபை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம அங்கே சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்காக இந்த மெஷ்ஷை டூப்ளிகேட் பண்ணி ஷ்ரிங்க் ராப் மெஷ்ஷை நான் வச்சுட்டு இதை ஹைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இது ஒரு பேக்கப்காக. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கட். ஸோ இதுதான் இந்த கட் வரும்னு வச்சுப்போம். ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு பெவல் கொடுத்து இதை ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நடுவில் இருக்க ஃபேஸஸ் எல்லாமே நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு இந்த மெஷ்ஷை கொஞ்சம் நான் ஸ்கேல் பண்ணி இங்கே புஷ் பண்ணி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு மெஷ் வந்து இங்கே கொஞ்சம் இதை ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டாப்பில் நான் சேம் அதே மாதிரி இந்த ஃபேஸை ஒரு இன்சர்ட் கொடுத்து பக்கத்தில் வச்சுட்டு திருப்பி இந்த ஃபேஸை டெலீட் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்க எட்ஜ் வெயிட்டை நான் மைனஸ் பண்ணிவிட்டு ஸோ Ctrl E கிளியர் ஷார்ப் கொடுத்து இதை Ctrl F கிரிட் ஃபில் கொடுத்து இதை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இதை ரொட்டேட் பண்ணி நான் இந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், மெஷ் நமக்கு மேலேயும் கீழேயும் ப்ராப்பராக ஃபில் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு மாடல் க்ளோஸாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஷேப் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஷேப் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதை நான் வந்து இதுலேருந்தே எக்ஸ்ட்ரூட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை செப்பரேட் மெஷ்ஷாக கூட நான் இதை எடுத்துகிட்டு வரலாம். நான் இங்கேருந்து ஒரு வேர்டெக்ஸை ஷிஃப்ட் D கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி ஜஸ்ட் இதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணி E கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி நான் அப்படியே இங்கே ட்ரா பண்ணுறேன். Ctrl L கொடுத்து இதை செலக்ட் பண்ணி P கொடுத்து செலெக்ஷன் கொடுத்து நான் அதை செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஆரிஜினை இதுக்கு சென்டரில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஓகே, ஸோ இப்போ நான் இதை ட்ராக் பண்ணி இங்கே வச்சுட்டு ஸோ மெஷ்ஷில் சிமெட்ரைஸ் கொடுத்தனா எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இது சிமெட்ரைஸ் ஆகிடுச்சு. இந்த ஷேப் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் டில்ட்டாக இருக்கிறனால நான் அதை கொஞ்சம் டில் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப் இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போது இந்த மெஷ்ஷை நான் செலக்ட் பண்ணி ஃபில் கொடுத்துட்றேன். ஃபில் கொடுத்துட்டு ஜே கொடுத்து நான் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எல்லா லூப்பையும் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணி வெளியே எடுக்கிறேன். அண்ட் தென் இந்த லூப் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பி கொடுத்து ஒரு சப்டிவிஷன் லெவலில் இதை நான் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேட் ஸ்மூத். சரிங்களா? நான் சென்டரில் ஒரு லூப் ஆட் பண்ணி கீழே ட்ராக் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்கேயும் ஜே கொடுத்து நான் இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ பூலியன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை ஸோ அதுக்கு பூலியன் பண்ணுறதுக்கு முன்னாடி
இந்த 2 மெஷ்ஷையும் நான் ஒரு பேக்கப் எடுத்துக்கிறேன். ஸோ இதை ஒரு டூப்ளிகேட் பண்ணி தள்ளி வச்சுட்டு ஸோ இதையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் மைனஸ் கொடுக்குறேன். பூலியனை சப்டிவிஷனுக்கு மேலே போட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு பூலியன். ஸோ பூலியன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெஷ் நமக்கு செப்பரேட்டாக தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மெஷ்ஷை நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஜி கொடுத்து நார்மல் கொடுத்தேன் அப்படின்னா இந்த நார்மல்ஸில் இருக்க ஃபேஸஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து செலெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி பி கொடுத்து இதை செலெக்ஷனில் செப்பரேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் 2 மெஷ் நமக்கு இப்போ செப்பரேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம பூலியன் பண்ண போகிற மெஷ் வந்து இது மேலே இருக்க இந்த மெஷ்ஷில் மட்டும்தான் நம்ம பூலியன் பண்ண போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் இந்த ஸ்பேஸிங் கரெக்டாக வச்சுட்டு இதையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் மைனஸ் கொடுக்குறேன். பூலியனை சப்டிவிஷனுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு இந்த பூலியனை மட்டும் நான் நான் பூலியன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக்கப்பை ப்ராப்பராக எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட் டி எக்ஸ் அண்ட் தென் ஷிஃப்ட் டி. ஸோ இப்போது கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துறேன். பூலியனை சப்டிவிஷனுக்கு மேலே வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு பூலியன் ஆயிடுச்சு. பூலியன் ஆன இந்த ஃபேஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பி கொடுத்து நான் செலெக்ஷன் கொடுத்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மெஷ் வந்து நமக்கு ப்ராப்பராக அந்த இடத்துல உட்காந்துருச்சு. ஸோ என்ன இஷ்யூனா நமக்கு இந்த டோபாலஜி இஷ்யூஸ் இருக்குது. இதை நம்ம இப்போ ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இதில் நம்ம சில சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இதோட சப்டிவிஷனையும் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் இப்போது இதை சப்டிவிஷன் அப்ளை பண்ணாமல் இந்த மெஷ்க்கு மட்டும் சப்டிவிஷன் வச்சுட்டு கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து பூலியனை சப்டிவிஷனுக்கு மேலே போடுறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு ஹோல் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போது நான் அந்த ஹோலை நான் பேரலாக அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் நமக்கு ப்ராப்பரான மெஷ் கிடைக்கல. ஸோ இதெல்லாம் இந்த பாக்ஸை நான் கொஞ்சம் மேலே ஏற்றுறேன். இது கனெக்ட் ஆகிற வரைக்கும். இது கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் கர்சரை வச்சுட்டு பூலியனை அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த டூப்ளிகேட் பண்ண மெஷ்ஷை ஷிஃப்ட் டி கொடுத்து நான் இந்த இடத்துல டேரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு பூலியன் பண்ண இடத்துல இந்த மெஷ்ஷு ப்ராப்பராக உள்ளே உட்காந்துருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ஹைட் பண்ணிவிட்டு இந்த டோபாலஜியை நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ உள்ளே இருக்க இந்த மெஷ் ஃபுல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த டில்யூஷன் வரதுக்காக நான் ஒரு ஷ்ரிங்க் ரேப் மாடிஃபையர் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி ஷ்ரிங்க் ரேப்க்கு ஒரு மெஷ் போட்டிருந்தோம் இல்லைங்களா? ஜஸ்ட் நான் இதை எனேபிள் பண்ணி விடுறேன். இந்த மெஷ் வந்து நமக்கு வர டிஸ்டார்ஷனை கொஞ்சம் குறைச்சிருக்கும். இதை எனேபிள் பண்ணி நான் இதை எடிட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மெஷ்ஷை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் ஜி நார்மல் கொடுத்து இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஐ கொடுத்து நான் இதை ஃபேஸை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இங்கே இந்த மெஷ் இந்த ஹோல் கிட்ட தான் இருக்குது. ஸோ அகைன் திருப்பி நான் இதுக்கு ஒரு ஷ்ரிங்க் ரேப் மாடிஃபையர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மெஷ்ஷை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணேன். இப்போ பாருங்கள் நமக்கு கரெக்டாக அந்த மெஷ் வந்து இதுக்கேற்ற மாதிரி உட்காந்துருக்கு. சரிங்களா? ஸோ சேம் மெஷ்ஷை நம்ம எடிட் பண்ணுறதுனால நமக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக இந்த இடத்துல ஃபிட் ஆகுது. ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக மெஷ் உட்காரும். இந்த மெஷ்ஷை நான் ஹைட் பண்ணிவிட்டு டோபாலஜியை கொஞ்சம் க்ளீனப் பண்ணிக்கிறேன். இந்த வெர்டெக்ஸை நான் இதோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ க்ளீனப் பார்க்கலாம். ஸோ இந்த வெர்டெக்ஸை இதோட நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டோபாலஜி வந்து இந்த ஹோலுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோ ஆகணும். ஸோ அதை நான் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறேன்.
ஸோ நம்ம பண்ண ஹோல் வந்து இப்போ பர்ஃபெக்டாக அந்த இடத்துல செட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வர டில்யூஷனுக்கு நம்ம இந்த ஒரு வேர்டெக்ஸை ஜிஜி கொடுத்து நான் இதோட ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ ஆட்டோ மர்ஜ் வேர்டெக்ஸ் கொடுத்து ஜிஜி கொடுத்து நான் இங்கே ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ திருப்பியும் ஜிஜி கொடுத்து ஸோ இப்போ நமக்கு இந்த இல்யூஷன் வர எஃபெக்ட் போயிடுச்சு. ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி கொஞ்சம் உள்ளே புஷ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ சர்ஃபேஸில் நமக்கு இந்த மெஷ் கரெக்டாக உட்காந்துருக்கு. ஸோ இப்போது மேலே நம்ம மாடல் பண்ணியாச்சு. கீழே இருக்க இந்த டர்னர் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கொடுத்து நான் ஸ்கேல் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி லூப் டூல்ஸில் சர்க்கிள் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்துருக்க மெஷ் வந்து கரெக்டாக சர்க்கிளாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு இந்த ஷேப் ப்ராப்பராக கிடச்சிருக்கு. ஸோ இதான் நம்ம ஃபைனல் அவுட்புட். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ லேட்டஸ்ட் டோபாலஜி, ஸோ இது எல்லாமே நம்ம கோ த்ரூ பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு க்ளீனாக செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம என்கான்ஸ் எங்கெங்கே இருக்குன்றதை செக் பண்ணலாம். செலக்ட் ஆல் பை ரைட், ஃபேஸஸ் பை சைஸ் கொடுக்குறேன். ஸோ கிரேட்டர் தேன் 4 இங்கே பாருங்கள், நமக்கு இருக்கிற ஃபேஸஸ் எல்லாம் இங்கே ஒரு 2 என்கான் இருக்குது. ஸோ இதை க்ளீன் அப் பண்ணுவோம். ஓகே, ஸோ சின்ன சின்ன ப்ரொபோர்ஷன் சேஞ்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம கான்செப்ட் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக புரிஞ்சிருக்கு அண்ட் டோபாலஜி ஈவனாக கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஹார்ட் சர்ஃபேஸ் பீஸ் 3. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you until then.